ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை க்ளோரி ரட்சிப்பின் அவ்வளவுதான். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்பட அந்நாளை போல தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் இருக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுவோம், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அவ்வளவுதான். நெஞ்சே வெடிக்கும் மாதிரி இருந்துச்சு. ஓன்னு அழ ஆரம்பிப்பார். ஆண்டவர் வந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துருவார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஏசாயா 38வது அதிகாரத்தில் 19வது வசனம், நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆமென். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என் கையிலிருந்து நீக்கிறங்கப்பா. என் ஜீவனாலெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. இவர் எழுதி வச்சாரு, ஆனா செய்யல. எசேக்கியா எழுதி வைத்தான், ஆனா என்ன செய்யல. தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக 2 நாளாகமும் 32வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானார். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருக்குது. இது நீங்கிறதுக்கு இதை சொல்லிட்டு, தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கும் போது உண்டாகிற சில ஆசீர்வாதங்களை குயிக்கா சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவை தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் அழணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம். அதனால தானே தாவீது ஜெபிப்பார். தாவீது வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் தத்தளிப்பின் பாத்திரம் வரும்போது, ஆண்டவரே, நான் உமது நாமத்தை துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். ஒரு கேள்வியை உங்க முன்பாக வைக்கிறேன். அந்த அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ குறைய ஆரம்பித்த போது இந்த பாத்திரம் நம்ம அறியாம நம்ம கையில் வந்துட்டு, ஆமை, இன்னைக்கு ஒரு அங்கலாய்ப்பு, தத்தளிப்பு, பிரச்சனை மேல பிரச்சனை, யாரும் கை கொடுக்க இல்லை. ஆமே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவ சமூகத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆமென். எங்கே மாற வேண்டி இருக்கிறது? ஆமென். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். உன் அடையாளத்தையே மறந்து இருக்கிற. நீ எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாக்கோபு கொழுத்து போய் உதைத்தான் இருக்கு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை தேடின எசேக்கியாவே, நடந்த பிறகு மனமேட்டிமை ஆனாய. இதனால என்னுடைய கோபம் இறங்கினது. அவன் கோபம் அது தத்தளிப்பாய் மாறாதிருக்க தாழ்த்திட்டான்.
தன்னை தாழ்த்தினான். தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த நாட்களில் என்ன தேவை? கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்துறது. கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்துறதுன்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நம்முடைய நீதியை சொல்லாமல் இருக்கிறது. நம்ம எல்லாம் அந்த எலியா மாதிரி, எலியா நம்மை போல. எலியா பாருங்க, எனக்கு அந்த 3 வாரம் அது பேசிட்டு இருந்ததுனால போன வாரம் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னா, சூறை செடிக்கு கீழே படுத்து இருக்கும்போது எலியா சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? கரெக்டாக சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர் கிருபை கூர்ந்து அவனை அந்த ஏசபேல் இப்படியிலேருந்து காப்பாற்றினாரா? காப்பாற்றி முடிச்சு பர்வதத்தில் கொண்டு விட்டது. நம்மால் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்? நான் இதை சூறை செடி கீழே சொல்லலை. அங்கே பிரச்சனை வேற. அங்கே சொல்றதுக்குள்ள ஏசபேல் வந்து கடிச்சிருவான். ஆமே, நம்ம சூறை செடி கீழே நல்லா இருக்கிறோம். கர்த்தருடைய பருவத்தில் வந்து நான் ஜோம் பண்ணி என்னத்தை, நீ என்ன ஜோம் பண்ண? உன் ஜபத்தை ரெக்கார்ட் பண்ணி காட்டவா? வேண்டாண்டவர். ஆமே, அல்லேலூயா. ஆமே. சூரிய செடி கீழே இருக்கும்போது என்ன சொன்ன? என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. அப்படியே பர்வதத்தில் கொண்டு விட்டவன். நான் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தேன் தெரியுமா? பேசாத. நீ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? நம்ம பல நேரத்தில் அப்படிதான். தாழ்த்துறது என்பது என்ன தெரியுமா? ஏன் நீதியை சொல்லாமல் இருக்கிறது. நம்ம அழுதுகிட்டே சொல்லுவோம். ஏன்னா அழுதா என்ன அடையாளமா? தாழ்மையின் அடையாளம். நம்ம பரிசீலனை மாதிரி தெனாவட்டாலும் சொல்ல மாட்டோம். அழுதுட்டு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா ஆண்டவரே? அவன் என்ன சொல்லுவான்? நான் உமக்கு முன்பாக நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். சரி, ஏன் நீதி என்ன சொல்லாமல் இருக்கிறது? எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. பவுல் கொரிந்து சபையின் நிர்பந்தத்தின் பேரில் சொல்லிடுவார், நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டம் சொல்லிட்டு புத்தீனமாக பேசிட்டேன், என்னை பேச வச்சிட்டீங்க அப்படிம்பார். தாழ்மை தாழ்த்துறதுன்னா என் நீதியை நான் சொல்லக்கூடாது, அவரை தான் நீதியாக சொல்லணும். ஆமாம், எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, எப்படிலாம் இது பண்ணி பார்த்தாச்சு. அதன் அர்த்தம் என்ன? நான் கரெக்டாக இருக்கிறேன், அவர் தான். நான் ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு பதில் வரலன்னு அதன் அர்த்தம் என்ன? என் ஜபம் கரெக்டாக போயிட்டு என் ஜபத்தை யாருக்கும் தடுக்க முடியல, அவர் பதில தான் சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தடுத்துட்டு இருக்கிறான். ஆமே, இல்லை. தாவீது சொல்லுவார் பாருங்க, ஆண்டவரே என் ஜபத்து நான் கரெக்டாக தான். இல்லை ஆண்டவரே, என்னால் ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியலை. எதை வச்சு சொல்கிறீங்க தாவீது? என் விண்ணப்பம் என் மடியிலே திரும்ப வந்தது. அதன் அர்த்தம் என்ன? போய் ரீச்சே ஆகலையே. தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்துங்கள். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போடுவார். தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படும் போது உண்டாகிற ஆமென் 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, அநேக காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். தவிப்புக்கு, கண்ணீருக்கு, தண்டனைக்கு, சிறுமைக்கு, நஷ்டத்திற்கு. அந்த 22வது வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அநேக காரியங்களுக்கு ஆமென். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கையிலிருந்து கர்த்தர் நீக்கும் போது ஆமென், இதுவரை சந்தித்து வேதனைப்பட்டு துக்கப்பட்ட அநேக காரியங்களுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அநேக வேதனையான காரியங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. இரண்டாவது தத்தளிப்பின் பாத்திரம் கையிலிருந்து நீக்கப்படும் போது உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும். ஆமென். அதனுடைய 23வது வசனத்தை பாருங்கள். 22 சொல்றார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். 23 உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி
கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஒருத்தன் தத்தளிப்பின், அதான் சங்கீதம் 66 நினைக்கிறேன், அதுல தாவீது சொல்லுவார் அல்லவா, மனுஷரை எங்கள் தலையின் மேல். ஆமென். நம்ம தவறு எங்கே கீழே விழுந்துட்டோன்னு வைங்களேன், மிதின்னு மிதிச்சிருவாங்க. ஏதோ உலகம் ஒரு சின்ன காரியம் நம்மளை பற்றி ஒரு 4 பேருக்கு தெரிய வந்துட்டு அவ்வளோதான். கீழே இருந்து ஒருத்தங்க ஏசப்பா, அவ்வளோதான். ஆமென். மிதின்னு போட்டு மிதிச்சிருவாங்க. எவனை தெரியுமா, அவளை தெரியுமா, அப்படி இப்படி மீதி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமானால தத்தளித்தவன் யார் தெரியுமா? மொர்தெகாய். ஆண்டவர் அப்படியே பாத்திரத்தை மாத்துறார். நாம தத்தளிக்கிறது பிரச்சனை இல்லை, நம்மளால இன்னொருத்தங்க என்ன செய்யக்கூடாது, தத்தளிச்சிட்டு இருக்கு. நம்மளால இன்னொருத்தங்க இந்த தத்தளிப்புக்குள்ள இருக்கிறாங்கன்னா பாத்திரம் மாறும். இனி ஆமேன்னு வராது. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, எஸ்தர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமென். அப்படியே மாறுது. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும். 3வது, எழும்ப முடியாத நிலையில் இருந்தெல்லாம் எழும்ப முடியும். 14வது வசனத்தை பாருங்கள். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவு படுவதும் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கட்டும். கர்த்தர் அதை நீக்குவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கலாமா? ஒரு சில நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு 2 கைகளை அப்படியே உயர்த்தி, தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையப்பா. நாங்க எங்க சுயத்தை எங்கேயோ சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டோம், பாத்திரம் மாறிட்டு. போதும் இந்த தத்தளிப்பு தாங்க முடியலப்பா. கடந்த மாசம் எதுக்காவது நீங்க ரொம்ப அழுது இருக்கிறீங்களா? ஏதாவது காரியத்தை நினைச்சு, அல்லது இந்த 2026 இந்த கடந்த 5 மாதங்கள் ஏதாவது காரியத்தை நினைச்சு ரொம்ப பாரப்பட்டு துதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, 4 பேரை பார்த்து சிரிக்க முடியாம. ஹல்லேலூயா. அப்படியே உங்க கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. போதும் பாய்ந்த தத்தளிப்பின் பாத்திரம். என் கையில் இருக்கிறதுனால என் கூட இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்களே, எனக்கு ஒரு விடுதலை தாரும். இதை மாத்திட்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில தாங்க ஆண்டவர். தத்தளிப்பின் பாத்திரம். பிரச்சனை மேல பிரச்சனை, போதும்பா, இதுக்கு மேல தாங்காதுப்பா. எழும்பவே முடியாத நிலை, எழும்பவே முடியாத நிலை. அடுத்த நிலைக்கு போலான்னு நினைக்கும் போது திரும்ப கீழே போயிட்டு இருக்கிறோம். கீழே போறோம் தெரிஞ்சதும் திருப்பி ஆண்டவரே இப்போ இருக்கிறதே போதும்பா அப்படின்னு சொல்லுகிற நிலைமைக்கு போறோம். அடுத்த நிலை யோசிக்கவே முடியாத நிலை. ஆமென். விசுவாசத்தோடு உங்க கைகளை உயர்த்தி, நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, யார் யார் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும் உங்க முன்னாடி தங்களை தாழ்த்தி நிற்கிறார்கள், இவங்க கையில் இருந்த அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரம்
அந்த நன்மையின் பாத்திரம், அந்த மனமகிழ்ச்சியின் பாத்திரம் கர்த்தர் கிருபையாய் வைப்பீராக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தீமையான எல்லா காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ஓ, மீண்டும் எழும்பி வர கிருபை செய்வீராக. அவன் கிடங்கிலே சாவது இல்லை. இந்த வியாதி ஒன்ன முடிக்காது, இந்த நுகம் ஒன்ன முடிக்காது, இந்த நெருக்கம் ஒன்ன முடிக்காது. நீ தீவிரமாய் விடுதலையாவாய், தீவிரமாய் விடுதலையாவாய், தீவிரமாய் விடுதலையாவாய். உன் அப்பம் உனக்கு குறைவு படாது, உன் அப்பம் உனக்கு குறைவு படாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இரட்சிப்பின் பாத்திரத்தை ஜீசஸ், இரட்சிப்பின் பாத்திரத்தை உடகரபல வரபல வரப சந்தரபல வர. மறுபடியும் சொல்லுங்க, இரட்சிப்பின் பாத்திரத்தை, இரட்சிப்பின் இரட்சிப்பின் பாத்திரத்தை உடரபா லபரபா சந்தரபல வரபல வரபா. ஓ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உடைய பிள்ளைகள் கையில் இருந்து இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கி போடப்படுவதாக, இரட்சிப்பின் பாத்திரம் வைக்கப்படுவதாக. துதியின் சத்தம், துதியின் சத்தம். நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவேன் என்றவரே, நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவேன் என்றவரே, நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவேன் என்றவரே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். இரக்கமாயிரும். தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். உங்களை நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை தொய்ந்து போன எங்களுக்கு மறுபடி ஒரு நம்பிக்கையை தந்த தயவுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த தத்தளிப்பின் பாத்திரம் எங்கள் கைகளை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு நீர் நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். எங்களை அறிந்து, எங்கள் இருதயத்தை அறிந்து வார்த்தைகளை அனுப்புகிறீரப்பா. கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த அன்புக்காக நன்றி. உங்க சமூகத்தில் வந்து ஸ்தோத்திரத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த மாதத்தை துவங்க ஆண்டவரே, உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டு பலப்பட நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த சத்தத்தை கேட்ட உள்ளங்கள் உண்டு, நம்பி காத்திருக்கிறாங்க ராஜா. கர்த்தரின் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு விட்டார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்க வச்சிட்டார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். இதுவரை கேட்காத துதியின் சத்தங்கள், ஆடல் பாடல் சத்தங்கள் ஒவ்வொரு கூடாரத்திலும் கேட்பதாக, கேட்பதாக, கேட்பதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நன்மையாய், சமாதானமாய், ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்வீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. புது புது வாசல்கள் திறக்கப்படுவதாக. பரத்திலிருந்து நன்மை கிடைக்கப்படுவதாக. எந்த பலவீனங்களும் ஒருவரையும் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்வீராக. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பீராக. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுப்பா, காலேஜ் சில பிள்ளைங்க போறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த புதிய கல்வி ஆண்டு பிள்ளைகளுக்கு
நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிறதற்கேற்ற பலனை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, தேசங்களில் யுத்தங்கள் ஓய்வதாக, வாழ்வாதாரங்கள் சீராவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளி ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த லேண்ட் காரியத்திலும் கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். ஒவ்வொரு கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க பண்ணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.